அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜாய்ரா வீவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பரமக்குடி உழவர் சந்தை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பரமக்குடியில் இருக்க இந்த சிறுவர் பூங்கா பக்கத்தில் இருக்கிற இந்த உழவர் சந்தை வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உழவர் சந்தையில் நான் சரி ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் செம்ம கூட்டம் காலையில். அதனால் அந்த நேரத்தில் நம்மளால் எடுக்க முடியலை. சரி கூட்டம் இல்லாத நேரத்தில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இல்லாத நேரத்தில் தான் போனேன். போகும்போது அங்கே இருக்க சாரு, அதை மெயின்டைன் பண்ணுற சார் வந்து அவங்க பேர் வந்து கணேசன் சாரா. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன், ஏன் சார் வீடியோ எடுத்துக்கிறவானே எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப நல்லா சிரிச்ச மூஞ்சியோடு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ தானே எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதோடு எடுத்தேன் அவங்களுடைய பர்மிஷனோட. ஆமாம், அங்கே வேலை பார்க்குற அந்த ஐயாவோட ஐயாட்ட பேசுவாங்க. இந்த உழவர் சந்தை எத்தனை வருஷமாக நடக்குது நம்ம ஊரில்? 20 2000 வெள்ளி விழா நடந்துருச்சு. உங்கள் பேர் என்னய்யா? சரி சரியா நல்லபடியாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு உழவர் சந்தை. இது உழவர் சந்தை நம்ம வந்து எந்த கரெக்டான வருஷம் எத்தனை வருஷம் சரிங்கண்ணா? கலைஞர் வந்து திறப்பு விழா நடந்ததுலேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள மக்கள்லாம். ஆமாம், அவ்வளோ சிறப்பாக அப்போ இருந்து நாங்கள் இங்கே தான் இருந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இங்கே உள்ள பூக்களை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூக்களை பாருங்கள், அவ்வளோ சிறப்பான பூக்கள் இல்லை. இந்த ஏரியா அப்புறம் பூக்களாக இருக்கும், வெறும் பூக்களை கொண்ட ஏரியா இந்த ஏரியா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பூக்களாக இருந்துச்சு, பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கடுத்து வந்து இப்போ இந்த பூக்கடைக்காரன்கிட்ட பேசுவோமா? சரி, ஏன்னா எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? சரி நல்லா இருக்கா வியாபாரம்? நல்லா இருக்கா? சரிண்ணே சரி. பூ வியாபாரம் தான் ஏன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக அப்படியே பூக்கடையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷான பூக்களை கொண்டு இருக்குது. ஒரு ஏரியா பூரா அப்படியே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் தான். வெங்காயம் என்ன, தக்காளி என்ன, கத்திரிக்காய் என்ன, வெண்டிக்காய் என்ன, சவுசவுக்காய் என்ன, புடலங்காய் என்னன்னு அப்படியே பார்க்கும் போதே வந்து நமக்கு தேவையான வீட்டுக்கு அனைத்து வகையான காய்கறி எல்லா கடைகள்லையுமே இருக்குது. அந்த மாதிரி இந்த ஏரியா எப்படின்னா, இஞ்சிலேருந்து வெள்ளைப்பூடுலேருந்து வெங்காயத்துலேருந்து சவுசவுக்காலேருந்து கேரட்லேருந்து என்னென்ன வகை காய்கறி வேணுமோ, உருளைக்கிழங்கு எல்லாமே ஒவ்வொரு கடையிலையுமே ஃப்ரெஷ்ஷாக எல்லா காய்கறியுமே இருக்குது. ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சு எல்லாமே வாங்குகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே தனித்தனி கடைகளும் வச்சுருக்காங்க. இதை தாண்டி நம்ம காய்கறியை தாண்டி இந்த பாருங்கள், இஞ்சியிலேருந்து எல்லாமே பாவக்காய் எல்லாமே இருக்குது காய்கறி. அதனால் இந்த ஏரியாவில் எல்லா காய்கறியும் வாங்கிக்கலாம், நமக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே வாங்கிடலாம். ஒரு பகுதியில் வெறும் வாழை இலை, எலுமிச்சப்பழம், வாழைப்பூ, தேங்காய் அந்த மாதிரி ஒரே ஏரியாவாக நல்ல நம்ம எல்லா ஜாமான் எப்படின்னா வாழைப்பூ, வாழை இலை, அந்த எலுமிச்சப்பழம், வாழைக்காய், தேங்காய், வாழைப்பழம் அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக வச்சுருக்காங்க. ஆமாம், அது தேவையானவங்க அந்த சைடு அப்படியே ஒரே வரிசையில் வாங்குகிற மாதிரி இருக்குது. இந்த உழவர் சந்தையில் நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. ஆமாம், இப்போ அடுத்து தேங்காய் கடை. தேங்காய் நல்லா நிரம்ப தேங்காவாக இருக்குது. தேங்காவும் வாழைப்பழம் மட்டும் வச்சு எலுமிச்சப்பழம் வச்சு ஒரு தெரிஞ்ச அண்ணே நடத்துகிறாங்க. அவங்க யாருன்னு கேட்போம். உழவர் சந்தையில் 25 வருஷம் நல்லா பிறந்ததுலேருந்து இருக்கீங்க இங்கே உழவர் சந்தை கடை. சரிண்ணே, இது இப்போ நீங்கள் தேங்காய் வியாபாரியா? உங்கள் பேருண்ணே? சரிண்ணே சரி, நல்லா ஓடுதானே? சரிண்ணே சரி. ஏன்னா இது அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? சரிண்ணே சரி. இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? சரி சரி. அப்படி அந்த வருஷத்துலேருந்து இருக்கீங்க. காய்கறி போட்டிங்க. சரிண்ணே சரி. இப்போ இங்கே என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? சரிண்ணே. ஏன்னா நல்லபடியாக இருக்கா இவ்வளோ வருஷம்? சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி. ஆமாம், நீங்கள் இலை வியாபாரியா? சரி, நல்லா ஓடுதா? சரி. உங்கள் பேர்? காளியம்மா. நல்லா உட்காந்துக்கங்க. சரி. ஆமாம், அவ்வளோதான். வருவீங்க, டிவியில் வருவீங்க. ஆமாம், நீங்கள் வர்றீங்களா? உங்கள் பேர் என்ன? சரி. யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வரும், இன்ஸ்டான்னு சொல்லி பார்க்குதுங்கள்ல பிள்ளைங்களாம். இன்ஸ்டா யூடியூப்பில் வரும், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வரும், உலகமே பார்க்கும். அதனால தான் உங்களோட பர்மிஷன் கேட்குறேன். ஆமாம்,
கருப்பாய். உங்கள் பேர் என்ன? சரி சரி, இங்கே தான் வியாபாரம் பார்க்குறீங்க. சரி சரி, இலை வியாபாரம் நல்லா இருக்கா? சரி. சில பேர் மூஞ்சியை காட்ட விரும்ப மாட்டாங்க, அதுக்கு தான் கேட்டுக்கிறது. சரி. நல்லா கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது என்ன கீரை? இந்த இது வித்தியாசமாக இருக்குது. மிளகு தக்காளி. தெரியும், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி 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 சரி, நல்லா இருக்குது. கீரையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தண்டைக்கீரை எல்லா கீரையும் இருக்குது. ஆமாம். உங்களை காட்டலாமா காட்ட வேணாமா? அதானே கேட்குறேன். சரி சரி, என்ன நீங்கள் பூசணிக்காய் கீரையெல்லாம் விற்கிறீங்களோ? சரி, விவசாயம். வீட்டிலே போட்டு கொண்டு வர்றீங்க? அதெல்லாம் வீட்டில் முளைச்சிக்கிறது தானே? பரவாயில்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. பரவாயில்ல. சரி, அந்த கடை. சரி சரி சரி. இங்கே கருணாநிதி இது வந்து ஓப்பன் பண்ணாங்களோ? பரவாயில்லையே, அழகு. பரவாயில்ல. சரி சரி சரி, நல்லா இருக்கு. பேர் என்ன? சரி 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 சரி, இருக்குது. இவங்க காட்டு பரமக்குடியிலேருந்து அங்கேருந்து வந்து இங்கே கடை வச்சுருக்காங்க. ஆமாம். இந்த இந்த இதெல்லாம் பார்க்க போகும்போது மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, எல்லாரையும் பாருங்களேன், உங்கள் வயசுகள்லாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இந்த வயசில் பொம்பளையாக பிறந்திருந்தாலும் உழைச்சி சாப்பிடணுங்கிற ஒரு இதில் இருக்காங்கல்ல, அதுவே இவங்களையெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால தான் மெயினாக நான் இவங்களை எடுத்தேன். இதில் சின்ன வயசுக்காரவங்களாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள காட்டுறதுக்கும் நம்ம விருப்பம் படலை, அவங்களும் மூஞ்சியை காட்டுறதுக்கு விரும்பலை. ஆனால் அந்த வயசானவங்களாம் எங்களை காட்டுங்க அப்படிங்கிற சொன்னதுனால அவங்களுடைய பர்மிஷனோடு நான் காட்டினேன். அவங்களுடைய அந்த உழைப்பு தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்களேன், நம்ம வயசாயிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வயசானாலும் நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் உழைப்பில் வாழுவோம் அப்படின்னு வாழ்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த ஐயா முதற்கொண்டு நான் சொல்கிறேன். வயசாயிடுச்சுன்னு சோர்ந்து போகாமல் நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஆமாம், இவங்களெல்லாம் நீங்கள் பாராட்டணும் எல்லாருமே. இன்னொன்று என்னென்னா, சிங்கப்பெண்ணே நம்ம பாட்டு பாடுறோம். உண்மையான சிங்கப்பெண் யார் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் சமைக்கிற பெண்ணில் இருந்து இந்த மாதிரி வேலை பார்த்து சம்பாதிக்கிற பெண்கள் அனைத்து பேருமே என்னையை பொறுத்த மட்டுக்கு சிங்கப்பெண் தான். சிங்கப்பெண் வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்தா மட்டும்தான் சிங்கப்பெண் கிடையாது. இந்த மாதிரி வெயில் மழையில் உட்கார்ந்து கூட தன் குடும்பத்துக்காக உழைக்கிற அனைத்து பெண்களுமே சிங்கப்பெண் தான். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு பெருமையான விஷயம். எந்த தொழில் செய்யும் போதையும் யாருமே சிறுமையாக எடுத்துக்கிறாதீங்க, பெருமையாகவே எடுத்துக்கோங்க. உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றோன்னு உழைப்பால் வர்ற ஒரு ரூபா கூட வைரம் தாங்க. ஆமாம், எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.